அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் மிகப்பெரிய சொத்து பிறந்த ஒரு மனிதன் தனக்கு அறிவு ஏற்பட்ட பிறகு அந்த சொத்தை யாராலும் களவு செய்ய முடியாது. அந்த சொத்து தன்னை விட்டும் போயிடாது. எந்த விதத்துலையும் அதை நம்மளால் தற்காத்துக்க முடியும். எந்த புற சூழலால் அந்த சொத்தை எந்த சிக்கல் செஞ்சிட முடியாது. நம்மளை விட்டு முழுமையாக நம்மகிட்ட அகற்றிடவே முடியாது. அந்த 2 சொத்துக்களை பற்றி பார்க்கலாம். அந்த சொத்து மிக முக்கியமானது. அது இருந்துச்சுன்னா போதும், வாழ்கிறதுக்கு வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. அந்த 2 சொத்து இருந்துச்சுனாலே நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம என்னென்ன வரையறை வச்சுருக்கோமோ எல்லா வரையறையும் பொருத்தி போகக்கூடிய, ஏற்றுக்கக்கூடிய எல்லா வரையறையும் நமக்கு எளிமையாக நமக்கு பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையை மிக மகிழ்வாகவும் சந்தோஷமாக நகர்த்துறதுக்கு அந்த 2 சொத்தும் பக்கபலமாக இருக்கும். அதுதான் மிகப்பெரிய பலமும் கூட. அந்த 2 சொத்து என்ன அப்படின்னா, நம்மளோட உடல்நிலை, இன்னொன்று நம்மளோட மனநிலை. உடலும் மனமும் சேர்ந்தது தான் ஒரு மனிதன். உடலும் மனதிலையும் உடலளவுலேயும் மனதளவுலேயும் சிக்கல் இருக்குது, அதில் முழுமை இல்லை அப்படின்னாலே நம்மளால் நிறைவாக வாழ முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, ஒரு தொந்தரவுகள் இன்றியே வாழ முடியாது. இரண்டுமே ஒரு வண்டியில் போகிற 2 மாடு, ரெட்டை மாடு மாதிரி தான். ரெண்டுமே ஒரு சேர நலமாக இருந்துச்சுன்னா தான் வாழ்வு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். எவ்வளவு இந்த உடல்நலம் மனநலம் தாண்டி எந்த விஷயத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை மகிழ்வாக இருக்குது, வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம எந்த விஷயங்கள் நோக்கி நம்ம நகர்ந்தாலும் அந்த விஷயம் நமக்கு அவ்வளோ பெரிய முழுமையெல்லாம் கொடுத்துடாது. இப்போ நமக்கு பொருளாதாரம் தான் பெரிய வாழ்க்கையை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம பொருளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மனநல சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம சேர்த்து வச்சு எவ்வளவு பொருளாக இருந்தாலும் அந்த மனநிலையை சரி செய்கிறதுக்கோ இல்லை மனநிலையை ஈடு செய்கிறதுக்காக எப்படி வேணால் செலவாகி போயிடலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனக்கு மனநல தெளிவாக இருக்குது, உடல் நலத்தை விட்டுட்டேன், மனநல தெளிவாக உடலில் விட மாட்டோம். அப்படி உடல்நல சிக்கலாகிடுச்சு அப்படின்னா, உடல்நலம் வலு இல்லாமல் அந்த பொருளை மட்டும் வச்சு அந்த பொருளை அனுபவிக்கிறதுக்கான வளம் கூட நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் உடலும் மனமும் ரொம்ப முக்கியமானது. இந்த ரெண்டுமே எப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த 2ம் நம்ம அதை பாதுகாக்கிறது செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட உடல்நலம் மனநலமும் தொடர்ந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். சொத்து எப்படி நம்ம கூட இருக்க பெருகும், எப்படி நம்மளோட பணம் எப்படி நம்ம வச்சுருக்க பெருகும் நம்ம நினைக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளோட உடல் நலமும் மனநலமும் நம்ம காத்துக்கிட்டே வர நம்ம அதை சீராக கவனிச்சுக்கிட்டு அதை நம்ம மேம்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பான வகையில் நம்மளை மேம்படுத்திட்டு இருப்போம். உடல் நலமும் மனநலமும் இந்த 2 விஷயமும் நமக்கு எந்த வகையிலலாம் பயன்படணும், எல்லா வகையிலும் பயன்படும். ஒரு மனிதனுக்கு வாழ்வு அப்படின்னாலே உடலும் மனமும் சேர்ந்தது தான் அந்த வாழ்வை நகர்த்திட்டு போகும். ஒருத்தருக்கு எந்திரிக்கவே முடியாத ஒருத்தருக்கு மனம் இருந்தால் போதும், எந்திரிச்சிடலாம். உடல் வலு இல்லாமல் கூட, அதாவது மனம் தான் மிக முக்கியமானது உடலை இயக்கிறதுல. மனம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உடலை நல்லா மேம்படுத்திட்டு கொண்டு வரதுக்கான ஒரு அறிவு நுட்பம் அந்த மனதிலேருந்து நமக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நம்ம உடலை சரியாக காத்துக்க முடியும். உடலை நல்லா காத்துக்கிட்டு மனதை நல்லா மேம்படுத்திக்கிட்டு வரோம் அப்படின்னா நோயின்றி வாழலாம். உடலுக்காக பெருசாக எந்த செலவும் பண்ண தேவையில்ல, எந்த கவலையும் பட தேவையில்ல. மனம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யார் மேலேயும் போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை. ஒரு உயிராக நம்ம இந்த உலகில் உருவெடுத்திருக்கோம். அந்த உயிராக நமக்கு பயனுள்ள வகையில் மற்ற சக உயிர்களுக்கு பயன்படுற மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையை நகர்த்திட்டு போகும். ரொம்பவும் இன்பமாக இருக்கும் இந்த வாழ்வு. நம்ம அதெல்லாம் இல்லாமல் இந்த உடல்நல மனநலத்தில் நம்ம அதை தாண்டி அதை விட்டு வெளியே இருக்க விஷயங்கள் நம்ம இதை கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். என்ன ஆகுனா, இந்த 2 விஷயங்கள் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த விஷயத்தை நம்ம தேடி போகிறோமோ அதுதான் நம்மக்கிட்ட இருக்கும், அதுதான் நம்மளை மேம்படுத்தும். ஆனால் முக்கியமான வாழ்கிறதுக்கு 2 தான் தேவை. நம்ம இது 2ஐயும் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த வகையில் நம்ம இதை ஈடு செஞ்சிடவே முடியாது. நம்ம நியூட்டன் 3ஆம் விதி மாதிரி நம்ம என்ன செஞ்சோமோ அதுக்கான அதே சமமான எதிர்விசை செயல்படுமான வினை உண்டுங்கிற மாதிரி நம்ம என்ன தவறு செஞ்சாலும் அதுக்கான தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும். உடலுக்கும் அதே தான், மனதுக்கும் அதே தான். மனதை ஒரு முறை நம்ம அனுமதியோடு சீர்கடை வச்சுட்டோம் அப்படின்னா திரும்ப அதை சீர் செய்கிறதுக்கு நம்ம மனம் ஏற்றுக்காது. நம்ம என்ன தான் நம்ம அதை கட்டி தழுவி நம்ம சரி பண்ணாலும் அது சரியாகாது. இருக்க மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக்கிட்டே வரணும். அதுதான் மிக முக்கியமானது. அதை விட்டுட்டு நம்ம வேறு எதுவுமே செய்யவே முடியாது. இப்போது நமக்கு உடல் நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு அதுக்கான வழிமுறைகள்லாம் இருக்குது. நம்ம பின்பற்றக்கூடிய மார்க்கங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம சமயங்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அதில் என்ன சாராம்சம் அப்படிங்கிறத பிடிச்சி அதன் வழியில் நம்ம பயணித்தா போதும். அதை விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய சடங்குகள் மேலே முக்கியத்துவம் காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த அடிப்படையாக இருக்கக்கூட உடல் நலத்தையும் மனநலத்தை பேணுவதையும் மறந்துடுவோம்.
இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இப்போ பயன்படுத்தக்கூடிய மார்க்கங்களாக இருக்கட்டும், வழி நம்ம சமய முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே உடலையும் மனதையும் மேம்படுத்துவதற்காக தான் இருக்குது. அது இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவமாக இருக்கலாம், இஸ்லாமியம் இருக்கலாம், 3 மதங்களிலுமே சொல்லக்கூடிய விஷயமும் அதுதான். இதை தாண்டி மற்ற சமய மார்க்கங்கள்லேயும் இதை அந்த உடலையும் மனதை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியுங்கிறத மட்டும்தான் முழுமையாக வெளிப்படுத்திக்கிட்டு வராங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அது போகிற பாதையில் கூடிய சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ரொம்ப பெருமையாக வச்சுக்கிட்டு, அதாவது வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்காம விழுகிற இலையை மட்டும் கவனித்து இந்த இலை இருந்தால் எனக்கு போதுமானதுங்கிற மாதிரி வெளிப்பூச்சை மட்டும் நம்ம பெருமையாக வச்சு நினச்சிக்கிட்டு போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம அதுக்கு என்ன தேவையோ அதை மறந்துடுறோம். இப்போ எப்படி நம்ம ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா ஒரு பழத்துலேருந்து எடுத்து புழிஞ்சிருக்கு தான் பழச்சாறு. அதை இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா ரசாயன கலவையில் அது என்ன ரசாயனம் உள்ளே இருக்குது, அந்த ரசாயன வேதிக்கலவை இருக்கக்கூடிய நம்ம அது இருக்கக்கூடிய அமிலத்தையோ காரத்தையோ இந்த அளவு கலந்தால் அந்த சுவை வந்துடும், அது கலந்தால் போதும், ஃப்ரூட்லேருந்து இருக்கக்கூடிய ஜூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குடிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம உடல்நிலையும் மனநலத்தையும் பேணிக்கிட்டு இருக்கோம். பணம் இருந்தாலும் சரியாகிட முடியும், பணம் இருந்தாலும் எதுவுமே சரியெல்லாம் பண்ணிட முடியாது. சரியான மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்திக்கலாம், தொடர்ந்து அந்த பணம் விரயம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த உடலும் மனமும் நல்லா இருக்கிற மாதிரி நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்க முடியும் நம்ம. அதனால் ரொம்ப முக்கியமானது உடல் மனம். என்னோடய குழந்தைய நான் ரொம்ப இந்த உலகத்தை ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, உடல் நலத்தையும் மனநலத்தையும் நம்ம குழந்தைகளை எப்படி பேணணும் அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்து அவங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய பெரிய சொத்தில் இது இருந்துச்சுன்னா, இந்த உடல்நலம் மனநலத்தை பேணிக்கக்கூடிய நம்ம நல்லா அவங்கள பார்த்துக்கிட்டு எப்படியெல்லாம் தன்னை உடல்நலத்தை மனநலத்தை மேம்படுத்திக்கூடிய வழிமுறைகளை அவங்கள நம்ம வாழ்ந்து அதன்படி அவங்க வாழ்ந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொருளாக சேர்க்கக்கூடிய எந்த சொத்தை அவங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட வாழ்வு நம்மளை விட இன்னும் பெருமகிழ்வாக இருக்கும். நன்றி.